ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜாகரி மெல்ட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட் ஃபன் என்னென்னா, கேஸ் அடுப்பை நிறுத்திட்டு இவ்வளோ நேரம் சமைச்சிட்டு இருந்துக்கா. அவள் கை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ராணு ராணு அது வந்து அந்த உடச்ச கல்லை இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை இருக்குல்ல இந்த மாதிரி, இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு உருண்டை சமைக்க போகிறோம். ஸோ அது எப்படி சமைக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாய் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த கடலை இருக்குல்ல, அதை உடச்ச கல் இருக்குல்ல, அதை நம்ம இதில் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீடியோ மட்டும் எடு. உடச்ச கல்லை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை நல்லா வந்து வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், என் தங்கச்சி வந்துட்டு கரண்டி எடுத்துறாருன்னு சொல்லி போனான். அவள் இன்னும் வரல, அதனால நான் மற்ற வச்சு செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் சமைக்கிற மாதிரி சமைச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரண்டி வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் வதங்கிட்டு இருக்கு. கை வலிக்கக்கூடாது. வேஸ்ட்ரி ஏதாவது ஒரு கவுண்டர் போடுங்க. வேஸ்ட்ரி வீட்டுக்கு வெளியில் இருக்கு கல், இது பேர் பூக்கல். ஆட்டக்கருவா வாட்டக்கருவா வாட்டக்கருவா டே வாட்டக்கருவா. இங்கே பாருங்க, தீஞ்ச வச்சுட்டான். இந்த மாதிரி தான் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் ஆக்சுவலி. இது ஒரு இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பிளேட்டில் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிடுவா அதே சிறப்பு தீஞ்சிரும் இப்போ இதுக்குள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷிஃப்டிங் நடந்துட்டுருக்கு. குட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவ்வளோ நேரம் எடுக்கலையா? போது இப்போ சிம்மில் வை. வீடியோ எடுக்கிறவங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பல்ப் வாங்கியிருக்கீங்க? வீடியோ எடுத்துட்டோம் நம்ம நினச்சிருப்போம், கடைசியில் பார்த்தா வீடியோவே எடுத்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடாய் வச்சாச்சா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு வெல்லம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வெல்லம் வந்து ஜாகரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முழுசாக போட்டிருக்கேன் என் தங்கச்சி. என்னத்த சொல்கிறாரு, யார் யாருக்கெல்லாம் ஜாகரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், ஜாகரி வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், மெல்ட் ஆகுது ஜாகரி. செம்ம வாசனையாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க, அப்போ தான் அது கொஞ்சம் மெல்ட் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ இதை நல்லா வந்து பாகு மாதிரி ஆக்கிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தூரம் போட்ட நீ? இதில் செகண்ட் டைம் எடுத்துகிட்டு வரும்போது செகண்ட் டைம் முக்கால் தான் போட்டியா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஜாகரி மெல்ட் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி அடிச்சிடாதீங்க, வடிக்கிற மாதிரி சட்டி உடஞ்சிக்கும். எடுத்து வடிச்சு விட்டுறியா? இல்லை, வெயிட் பண்ண, மெல்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட் ஃபன் என்னன்னா, கேஸ் அடுப்பை நிறுத்திட்டு இவ்வளோ நேரம் சமைச்சிட்டு இருந்துக்கா. நிறுத்தந்தே நான் இல்லை, அவள் தான் நிறுத்திட்டா. அவள் கை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க.
இங்கே பாருங்க, வெயிட் கருத்தி. ஃபோனுக்குள்ள ஒரு ஃபோன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வெயிட் கருத்தின்னு சொன்னது பத்மஸ்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து வச்சுருவாங்க. ராணு ராணு பம்பருக்கு. ஏய் don't do that like this. Don't do like this. Why are you laughing now? அதுவே வந்து வேகம். வெயிட் பண்ணு. Yes. கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அது எப்பயோ கரைஞ்சிருக்கும். கேஸ் ஆஃப் பண்ண ஆன் பண்ணணும், நமக்கு அந்த அறிவு இல்லையா? என்ன சொன்னீங்க நீங்க? அப்ப நீ தானே ஆஃப் பண்ண, உனக்கு அறிவு இல்லையா? இருக்கு. இந்த மாதிரி பண்ணி இப்ப சட்டிக்குள்ள வெளியில வரப்போகுது. இவா நீ கம்முன்னு ரிவா. அதுவே வேகம். இவாவை பத்தி உனக்கு தெரியாது. இவா மேல ஒரு பூச்சாண்டி இருக்கு. அது என்ன பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த ஸ்டேஜ் மெல்ட் ஆகிட்டு இருக்கு. லைக் திஸ் இட் வில் டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பாகு இஸ் ரெடி. இந்த மாதிரி பொங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாகுன்னா அது இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். ஆக்சுவலி ரொம்ப கட்டியாக போட்டிருக்காங்க. கட்டி வேணா கூட நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திருட்டு கோட்டுங்க என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கட்டி எடுப்பியா இல்லை போட போறியா? அப்படியே தான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு சேலஞ்சு. அவங்க அந்த கட்டியை மெல்ட் பண்ண வைக்கிறாங்களா இல்லை வைக்கலையா அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். Corona patients are there in my home. இவன் அக்கா காட்டுங்க. வந்து சும்மா ஒரு கிளிப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன சமைக்கிறோம்? சக்கரை பொங்கல் சமைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாகு வந்துருச்சு இல்லையான்றதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு தட்டை எடுத்து அதில் தண்ணியில் வந்து ஊற்றி பார்க்கணும். ஒரு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. போடி கொஞ்சோண்டு கிளாஸ். நான் கப்பு மாதிரி தட்டு மாதிரி அது இருக்கு பாரு. அது தோ இருக்கு பாரு. வா வீடியோ தானே அம்மா யாரும் பண்றீங்க. நீ தானே இது ஆட்டின்னு இருக்கிறது. இங்க காட்டு பத்து. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம். அதுதான் இவ அதை கையில பிடிச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு வாட்டர் எடுத்துக்கணும். அதுல வந்து நம்ம ஊத்திக்கலாம். இவா அப்படி பிடிக்காத சைடுல புடிவா. போதும் நீ. ஓகே கரெக்ட்டா தான் இருக்குது. கரெக்ட். அது எடுக்கணும். அத தொட்டு பார்க்கணும். இது ஒட்டிக்கிச்சு. ஓகே இத பாரு, இப்படி தான் இருக்கணும். வெரி பாரு இதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அந்த உடைச்ச கல்லை இதுல போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி ஆயிடுச்சு. இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியே. சரி கொஞ்சம் கம்மி இரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி குழம்பு வச்சாச்சு. இப்போ இந்த குழம்பு நம்ம சாப்பாட்டுல போட்டு சாப்பிடலாம். அப்படியே அதை சாப்பிடும்போது வயித்தால ஏங்க எங்க வீட்டுக்கு வராதீங்க, பொட்டுக்கல்ல இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த குழம்புல வந்து நிறைய பொட்டுக்கல்ல போட்டிருக்கோம். ஏங்க இங்க பாருங்க, அப்படிலாம் தட்டாதீங்க, உடஞ்சிரும் சட்டி. ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? வெண்டைக்காவோடைய விதை மாதிரி இருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதோ உயிரோட ஏதோ அப்படியே உள்ள துடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் கரண்டி எடுடி ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே சுட சுட கையில உருண்டை பிடிக்கணும். கையில உருண்டை வந்துடும்.
ஏங்க இப்போ இதை நம்ம கொஞ்சம் சும்மா இதுல இருந்து தள்ளுமா ஒரு பிளேட் கரண்டியில வச்சு எதை தள்ளுவ? இந்த கரண்டியில இருக்கிறத தள்ளு. இந்த மாதிரி வேற கரண்டியை வச்சு கரண்டியில தள்ளணும். அது போதும் பத்து. அவ்வளவுதாம்மா தெரியுமா? ஆற வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கட்டம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க போகலாம். அம்மா இந்த தட்டத்துக்கு வரேன். தூக்கிட்டு வாமா, அதில் இங்கே பாருங்க, முந்தானிலே பிடிச்சிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இப்போ எடுத்துட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, இப்போ இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்டில் வந்துட்டு ஆயில் கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கணும். இப்படியே ஊற்றுற அப்படியே தேய். இப்போ இந்த பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்துட்டு இதுக்கே கம்மியாக ஊற்றிருக்காங்க. குழம்புல ஊத்துற மாதிரி அல்லது ஒன்றும் ஊற்றுனா ரொம்ப கம்மியாக ஊற்றுறாங்க, இல்லைன்னா அப்படியே குடை மாதிரி ஊற்றுறோம். இப்போ இதை நல்லா இப்படி வந்து தேய்ச்சிக்கிட்டு இந்த இங்கெல்லாம் தேய் போகிறதுல இந்த இடத்துல குடும்பத்தால் வீடியோ எடுக்கனால போடுறது. நான் மட்டும் எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த பலக்குழியை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இதான் கடலை குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். கடலை குழம்பு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்க, இப்போது இதை இப்படி எடுத்து இப்படி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் தள்ளு. சைடு வீடியோ சொன்னது. இங்கே பாருங்க, சத்தியமாக சொல்கிறேன், அப்படியே கடையில் கொடுப்பாங்களே அந்த மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடிபொலி ஆனோ என்ன சிவா? வர மாட்டேங்குது, கேக் வராது போல இருக்கு. இதுவே நல்லா தாண்டி இருந்துச்சு, ஏன்டி இப்படி பண்ண? தெரிஞ்ச உருண்டை தான் பிடிக்கணும் போல. உருண்டை தான் இது பிடிப்பாங்க. கேக்கே இருந்தது இல்லை ஃபர்ஸ்ட். எடுத்துட்டு அப்படியே வா, உருண்டை பிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல ஆயில் தடவினியா நீ, அது ஒட்டாம இருக்கிறதுக்கு? பத்து என்ன அந்த இதுல மாவு தொட்டுக்க பத்து. எதுல? அந்த கரண்டியில இல்லைன்னா கையிலேயாச்சே மாவு தொட்டுக்கணும். சுடுதாடி அந்த பொட்டுக்கலை எடுத்துட்டியாடி நீ? சூடா இருக்குது. இப்போ உருண்டை பிடிக்கணும். சூடாக தான் பிடிக்கணுமே. கவர் போட்டுப்பாங்க கையில். ஆனால் கவரா போட்டுப்பாங்க. ஆமாம், கவர் தான் போடுவாங்க. எடுத்துட்டு வாங்க. இப்போ ஏதோ தான் அந்த கவர் எடு பத்து. இவா இதெல்லாம் ஷாலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.